கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் எல்லா குறைவுகளையும் தம்முடைய மகிமையிலே நிறைவேற்றுவார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டவர்களாய் இராமல் எல்லாவற்றிலும் சம்பூரணமாய் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று ஆசாப்பின் சங்கீதமாக 73ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நல்லவர், என்றென்றும் நல்லவர் என்பதை நீங்களும் நானும் ருசித்து பார்க்க முடியும். அத்தனையாய் நல்ல தேவன் இருக்கிறவராகவே இருக்கிற நல்ல தேவன் உங்களோட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் எத்தனை கொடுமையான பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, அல்லது ஏதோ பயங்கரமான சூழ்நிலைகள் உங்களை சூழ சுழன்று மலைப்பாம்பை போல் சுழன்று சுற்றி பிடித்துக் கொண்டிருந்தாலும் சரி, எந்த நெருப்பு அக்கினி சூளையில் இருந்தாலும் சரி, சிங்க கபிக்குள்ளே நீங்கள் அகப்பட்டுக் கொண்டாலும் சரி, 1000 சத்துருக்கள் உங்களை சூழ்ந்து நின்றிருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் இருந்து, எல்லா ஆபத்துகளிலும் இருந்து அவரே ஆபத்தில் உங்களோடே இருந்து உங்களை விடுவித்து கனப்படுத்துவேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர். இந்த கடன் தொல்லைகள், இந்த கஷ்டங்கள், இந்த நஷ்டங்களில் இருந்து உங்களை விடுவிப்பது எத்தனை லேசான காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். நிச்சயமாய் நம்புங்கள். ஒரு மனிதனுக்கு பலமே இல்லை, ஐயா திருப்பி செலுத்த, இந்த கடனை பெற்றுக்கொண்ட அல்லது பட்ட கடனை திருப்பி செலுத்த வழியே இல்லை, பலனும் இல்லை, அதற்கென்ற எந்த யோக்கியதையும் இல்லாத, சூழ்நிலையும் இல்லாத ஒரு மனிதனுக்கு கூட கர்த்தர் பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது அவருக்கு லேசான காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டிய காரியம் இருக்கிறது. இந்த கர்த்தர் அப்படியாய் உங்களுக்கு உதவி செய்வார். ஆச்சரியமாய், அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவர் உதவி செய்வார். ஐயா, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு விடுகிறான். மருத்துவர்களால் அவனை ரட்சிக்க, அவனை சுகமாக்க மருத்துவர்களால் முடியவில்லை. மெடிக்கல் சயின்ஸால், அறிவியல் விஞ்ஞானத்தினால், மருத்துவ விஞ்ஞானத்தினால் முடியவில்லை. இந்த உலகத்தில் அதற்கு எந்த வழியுமே இல்லை என்று சொல்லுகிற அந்த இடத்தில் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ய முடியுமே. எவரும் எத்தனை 1000 கம்புகள் கொண்டு அடித்தாலும், 1000 தண்டனை கொடுத்தாலும் திருத்த முடியாதவனை இந்த இருக்கிறவராகவே இருக்கிற அன்பின் ஆண்டவர் அவருடைய ஆவியினாலே திருத்த முடியும். எல்லா பாவ சாப கட்டுகளிலும், பாவத்தின் அடிமைத்தனங்களிலும் இருந்து விடுவிக்க முடியும். மனிதனால் கூடாததெல்லாம் தேவனால் கூடும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். ஒருவேளை இந்த கடனும் கஷ்டமும் நஷ்டமும், ஐயா பண நெருக்கடிகளும் உங்களை ஒருவேளை அப்படியாய் பிடித்து அட்டை போல் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வளத்தை, உங்கள் செல்வங்களை, உங்கள் சந்தோஷங்களை, இரத்தத்தை குடிக்கிற அட்டை போல் உறிஞ்சிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிக்க அவராலே கூடும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று உரத்த சொல்லுங்கள். நிச்சயமாய் பயம் உங்களை விட்டு முதலில் மாறி போகும். என் தேவன் நாம் இன்று தியானிக்க போகிற அற்புதமான காரியங்களை நித்தம் உங்களுடைய ஜெபத்திலே உறுதியாய் அறிக்கையிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பயமும் சந்தேகமும் உங்களுக்கு எப்பொழுது மாறி போய் விசுவாசம் உங்களிடத்திலே பெருகுகிறதோ, கர்த்தரே உங்களை பார்த்து சொல்லுவார், விசுவாசிக்கிறவனுக்கு, என்னை விசுவாசிக்கிற, என் வார்த்தைகளை விசுவாசிக்கிற என் பிள்ளைகளுக்கு எல்லாம்
கூடும். மைட்டி காட், இந்த கடனை அடைக்க முடியாதா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாரும் அடைக்க முடியாதபடி திறக்கிறவரும் கடனை கூட அப்படிதான். அவர் திறந்தாருன்னா கடன் மத்தியிலே உங்களுக்கு கடனும் கஷ்டங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே உங்களுக்கு ஒரு வழி உண்டாகும். வனாந்தரங்களிலே வழியையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற நல்ல தேவன் உங்களோட இருக்கிறார் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய சமூகத்தில் வந்து ஒரு ரட்சிப்பை, விடுதலையை, ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது கவலைப்படுவதை நிறுத்திவிட வேண்டும். நீங்கள் கவலைப்படுவதை எப்பொழுது நிறுத்திவிட்டீர்களோ, கவலைப்படுவதை, பயப்படுவதை, நம்பிக்கை இல்லாமல் பேசுவதை, புலம்புவதை நீங்கள் எப்பொழுது நிறுத்தினீர்களோ அப்பொழுதே உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்துவிடும். ஒரு நாள் இந்த அன்னாள் என்கிற சாமுவேலை பெற்றெடுத்த அந்த அற்புதமான தாய் அன்னாள், எல்கானாவின் மனைவியாயிருந்த அன்னாள் காலம் முழுவதும் புலம்பிக் கொண்டிருந்தாள். அநேக வருடங்கள் புலம்பல், வருத்தம், வேதனை, எரிச்சல், பயம், சந்தேகம், நம்பிக்கையின்மை எல்லாம் அவளை சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாளிலே என் தேவ சமூகத்திலே வந்து, ஐயா, உங்களை போலும் என்னை போலும் ஒரு நாளிலே தேவ சமூகத்திலே வந்து அவர் கண்ணீரை எல்லாம் தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டாள். அன்று அவளுடைய பாரத்தை, வருத்தப்பட்டு அவள் சுமந்த பாரங்களை எல்லாம் தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டாள். தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே கொட்டி தீர்த்தாள். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்று அவள் புலம்பின புலம்பல், ஐயா, தேவ சமூகத்திலே அவள் பேசி, ஐயா, என் தெய்வமே, இந்த சூழ்நிலையிலும் இனி நான் எப்படி வாழ்வது? எனக்கு இனியும் காத்திருக்க முடியவில்லை. இத்தனையோ என் கஷ்டங்கள், என் அவமானங்கள், என் வெட்கங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் நீர் என்னை இந்த இக்கட்டில் இருந்து என்னை தப்புவித்து எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீரே ஆனால், எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீரே ஆனால் அவனை உமக்கென்று உம்முடைய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுப்பேன் என்று. ஹல்லேலூயா! எத்தனை ஒரு அற்புதமான பொருந்தனையோடு கூட அற்புதமான ஒரு அர்ப்பணமான ஒரு ஜெபம். மைட்டி காட், அன்றோடு அந்த அன்பு சகோதரி எல்லா பாரங்களையும், வருத்தப்பட்டு சுமக்க முடியாமல் சுமந்த எல்லா பாரங்களையும் தேவ சமூகத்தில் வைத்து விட்டாள். ஐயா, அவளுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீதே வைத்து விட்டாள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதற்கு பிறகு கர்த்தருடைய கட்டளையின்படியே அவள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதவளாய் வீட்டிற்கு திரும்பி போனாள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு பின்பு அன்னாள் துக்கமுகமாய் இருந்ததே இல்லை. ஹல்லேலூயா! ஏன்னா தேவ சமூகத்தில் வைத்துவிட்ட காரியங்களை அவர் பார்த்துக் கொள்ளுவார் என்ற நம்பிக்கை, என் தேவன் எல்லாவற்றையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே செய்து முடிப்பார் என்ற தைரியம். ஐயா, என் காரியங்கள் கர்த்தருடைய கரத்திலே, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. ஏற்ற காலத்திலே அவர் என்னை உயர்த்துவார். அது இப்பொழுதே, இதுவே அது ஏற்ற காலம் என்ற தைரியமும் சந்தோஷமும் சமாதானமும். ஓ, இப்படி இருந்த அந்த மகளுக்கு நடந்தது என்ன தெரியுமா? அப்பொழுதுதான், இந்த சூழ்நிலைக்கு அவள் வந்த பிறகுதான் அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். ஹல்லேலூயா! எல்கானா அன்னாளை அறிந்தான். சாமுவேல் உலக புகழ்பெற்ற ஒரு தீர்க்கதரிசி அங்கே உருவானான். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான காரியம்! ஆதலினால் முதலில் கவலைப்படுவதை நிறுத்திவிடுங்கள், பயப்படுவதை நிறுத்திவிடுங்கள். ஐயா, இதை எப்படி செய்ய போறேன்? எப்படி அடைக்க போறேன்? என்ன செய்ய போறேன்? ஐயா, நான் இருப்பதை விட சாவதே மேல். என்னால் இனி வாழ முடியாது. நானும் என் பிள்ளைகளும், அல்லது நான் நஞ்சை தின்றுவிட்டு அல்லது மரணத்தை தழுவிக்கொள்ள போகிறேன். தற்கொலை செய்து கொள்ளலாமோ என்று நினைக்கிறேன். எங்காவது ஓடிவிடலாமோ போன்று இருக்கிறது. இனி வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. இது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து, இத்தனை பெரிய கடன்களில் இருந்து நான் தப்பிச் செல்ல வழியே இல்லை என்பது போன்ற அவசியமற்ற, நாகரிகமற்ற அல்லது அவதூறான கெட்ட வார்த்தைகள் ஒன்றும், தேவனுக்கு பிரியமில்லாத இந்த வார்த்தைகளையும் பேசவே பேசாதிருங்கள். முதலாவது, கூடுமானால் உங்களுக்கு கடன் தந்தவர்களை வாழ்த்துங்கள். ஓ, ஆபத்து காலத்தில்
காலத்தில் உதவி செய்தார்கள். அந்த அம்மா அந்த ஐயா ஆபத்து காலத்தில் உண்மையாகவே எனக்கு உதவி செய்தார். ஐயா, அவர்களுக்கு நன்றியோடு என் காலம் முழுவதும் நான் இருந்துதான் ஆக வேண்டும். என் தெய்வமே, இந்த அம்மாள் இந்த ஐயா எனக்கு ஆபத்து காலத்திலே என் பிள்ளைகளின் படிப்பிற்கு, வீடு கட்டுவதற்கு, என் வேலைக்கு, என் ஆபத்திற்கு, என் மருத்துவ செலவிற்கு அல்லது என்னுடைய இருந்த பாடுகளில் இருந்து தப்பிச் செல்லும்படியாய் இவர்கள் கொடுத்த கடனுக்காக அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை மேன்மை அடையட்டும் ஆண்டவரே. ஆனால் நானோ இப்பொழுது இந்த கடன்களை கொடுக்க முடியாதபடி கவலையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிறேனே. விரைவாய் நான் துன்மார்க்கன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், ஆனால் நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் தெய்வமே, எனக்கு இறங்கும் சுவாமி, எனக்கு இறங்கும் அம்மா. ஐயா, எனக்கு இறங்கும் ஆண்டவரே. இந்த கடனை ஏற்ற காலத்திலே நான் கொடுத்து தீர்க்கும்படியாய் உம்முடைய வார்த்தையின்படியே இனி நான் கடன் வாங்காதிருக்கும்படியாய், நீயோ இனி கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று நீங்க சொன்ன வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக என்று என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். அந்த இடத்திலே நீங்கள் அதன் பிறகு அந்த அன்னாளை போல துக்க முகமா இராதபடிக்கு, அதற்கு பிறகு புலம்பாதபடிக்கு, அவசியமில்லாத எதிர்மறையான காரியங்களை, கெட்ட வார்த்தைகள் போன்ற எதிர்மறையான காரியங்களை உங்களை குறித்தே தாறுமாறாய் நீங்கள் பேசாதபடிக்கு கவனமாயிருங்கள். கர்த்தரோ உங்களை நினைத்தருளுவார். அது இன்று இந்த அதிகாலை வேளையிலே நடக்கும்படியாய் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீதிமொழிகள் 22:7 சொல்லுகிறது, ஐசுரியவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. என் தேவ பிள்ளைகளே, ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஒரு நாளும் அவர் அடிமைகளாய் இருப்பதற்கு அழைக்கவில்லை. அந்த ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை ஒரு நாளும் அவர் அடிமைகளாய் அழைக்கவில்லை. இந்த பூமியிலே எல்லாவற்றையும் படைத்து முடித்துவிட்டு அந்த ஆதி மனிதர்கள் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னவர். உங்களை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் உங்களை தெரிந்து கொண்டவர். ஒருவனுக்கும் உங்களை அடிமைப்படவர் விடமாட்டார். ஒருவேளை உங்கள் அவசரத்தினால் அல்லது ஒருவேளை உங்களது தவறான முடிவுகளினால், உங்களது அவசர புத்தியினால் ஒருவேளை நாம் கடன் பட்டு விடலாம். கவலைப்படாதிருங்கள். இன்று அதை குறித்து நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த கர்த்தர் இன்று உங்கள் கடன் என்கிற இந்த கண்ணீரின் தொடர் கதைகளுக்கு இன்று இறுதி அத்தியாயம் எழுத வந்திருக்கிறார். ஆமென். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், இந்த ராஜாதி ராஜா, ஐயா, காலகாலமாய் தொடர்கிற உங்கள் கடன் என்கிற இந்த கண்ணீரின் அத்தியாயத்திற்கு இன்று முடிவுரை எழுதுகிறார் என்பதை நம்புங்கள். இன்று அதற்கு ஒரு முடிவுரை உண்டாகும். இந்த அதிகாலையிலே அது தொடங்கட்டும் ஆண்டவரே. என் பரிசுத்த பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய இந்த கண்ணீரின் கதைகளுக்கு ஒரு முடிவுரை உண்டாகட்டும். கண்ணீரின் அத்தியாயங்கள் இன்றே முடியட்டும் என இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களோ இனி யாருக்கும் எவருக்கும் எங்கேயும் கடன் படாதபடி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும்படியாய் உம்முடைய சமூகத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது சங்கீதம் 32:8 நாம் ஒரு 4 காரியங்களை பார்க்கிறோம். நிச்சயமாக இந்த 4 காரியங்களை நீங்கள் நன்றாக நம்ப வேண்டும். ஐயா, 32:8 நான் உனக்கு போதித்து, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே உங்களுக்கு போதித்து, ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது சகாயம் செய்த, எனக்கு போதித்த ஒரு அற்புதமான ஊழியர் ஒருவர் உண்டு. அவர் பாருங்க, அவர் ஒரு பேராசிரியராக இருந்த பிறகும் கடவுளை பற்றி, ஆண்டவரை பற்றி எனக்கு சொல்லி தரும் பொழுது, அவர் எனக்கு சொல்லி தரும் பொழுது அவரிடம் இருந்து ஒரு நீரூற்று என் மீது பாய்வது போல, அவரிடம் இருந்து ஒரு மகிமையான ஒரு ஜீவ தண்ணீர் என் மீது பாய்வது போல, அவர் சொன்ன அற்புதமான தேவ வசனங்களை அப்படியாய் நான் ஆவலாய் பருகிக் கொண்டிருந்தேன். ஐயா, அந்த வார்த்தைகள் எல்லாம் என் ஆவியாத்மா சரீரத்திலே இறங்கினது. கர்த்தரே என்னை போதித்தார். நன்றாக கவனியுங்கள். கர்த்தரே இன்று உங்களை போதிக்கும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். நான் அந்த நாளை மறந்துவிட முடியாது. அதுபோல இன்று கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு போதித்து, ஹல்லேலூயா,
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இந்த கஷ்டங்கள், கடன்கள், நஷ்டங்கள், அவமானங்களில் இருந்து தப்பிச் செல்லும் வழியை நானே உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிறதாய் கர்த்தர் சொல்லுகிறார். அவரே ஆலோசனை சொல்லும் பொழுது அல்லேலூயா, நீங்கள் அதிலிருந்து நிச்சயமாய் தப்பித்து செல்ல உங்களுக்கு வழி உண்டாகும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சோதனையில் இருந்து தப்பிச் செல்லும் வழியான போக்கையும் அவரே உண்டு பண்ணுவார். சோதனையை தாங்கிக் கொள்ளும் பலனையும் உங்களுக்கு கொடுக்கிறவர் அவர், மறந்து விடாதிருங்கள். இரண்டாவதாக பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம், என்ன குறைவு? நஷ்டமும் கடனும் தான். உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சாதாரண நிறைவாக்குதல் இல்ல, இது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு மகிமையிலே நிறைவாக்குவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களோ மைட்டி காட், அவர் மகிமையிலே மகத்துவமாய், அற்புதமாய், அதிசயமாய் நிறைவாக்கும் பொழுது நீங்கள் ஆச்சரியமாய் அதிசயப்பட்டு போவீர்கள். அநேகருக்கு நீங்கள் ஒரு அற்புதமாய், புதுமையாய் போய்விடுவீர்கள். மாற்றமே இல்லை. மூன்றாவதாக நம்புங்கள், ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். இந்த அதிகாலை ஜபத்திலே, தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் விருதாவாய் கர்த்தரை தேடவில்லை என்பதை நம்புங்கள். நீங்கள் விருதாவாய் கர்த்தருடைய சமூகத்திலே வரவில்லை என்பதை நம்புங்கள். உங்கள் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கிறவரும், அதற்கு பதில் கொடுக்கிறவரும், எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவருமாய் இருக்கிற, எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையில் இருந்தும் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்க சர்வ வல்லவரிடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆதலினால் அன்றியும் நீங்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். உங்களுக்கோ சகலமும் சகலமும் அல்லேலூயா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நீங்களும் அறிந்திருக்கிற வேண்டியது அவசியம். நான்காவதாக, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேடுகிற உங்களுக்கு ஹல்லேலூயா, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மைட்டி காட், கர்த்தர் நீதி உள்ளவர். உங்களுக்கு இவைகள் எல்லாம் நிச்சயமாய் கூட கொடுக்கப்படும் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக சொல்லுகிறேன், முதலாவது அவரே உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டி ஆச்சரியமும் அதிசயமாய் கடனை அடைக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஐயா, உங்கள் மேல் அவர் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இவைகளில் இருந்தெல்லாம் உங்களின் விடுதலை கொடுக்கும்படியாய், நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், இவைகளில் இருந்தெல்லாம் தப்பிச் செல்லும் போக்கையும் உங்களுக்கு உண்டு பண்ணும்படியாய் அவரே ஆலோசனை சொல்லுகிறவராய். இரண்டாவது, மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே தேவன் தம்முடைய மகிமையின், அந்த ராஜாதி ராஜா தாம் உங்ககிட்ட இருக்கிற இருப்பின்படி அல்ல, உங்க தொழிலின்படி, உங்க தரித்திரத்தின்படி அல்ல, உங்கள் குறைவின் நஷ்டத்தின்படி அல்ல, தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகள், கடன்கள், நஷ்டங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவருடைய மகிமையிலே அவரே நிறைவாக்குவார். நம்புங்கள், நம்புங்கள், நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அதுபோலவே ஐயா, அவர் மீது அன்பு கூர்ந்து அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த கடன் மாத்திரமல்ல, அல்லேலூயா, எந்த கடனும், இந்த நஷ்டம் மாத்திரமல்ல, எந்த நஷ்டமும், அவமானமும், வெட்கமும் நிச்சயமாய் உங்களை சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனையோ என்னுடைய நண்பர்கள், உறவினருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இது போன்ற மகிமையின் அற்புதமும் அதிசயமுமான மாற்றங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது உங்களுடைய தீவிரமான ஓட்டங்களினாலோ, உங்கள் பலத்தினாலோ, பராக்கிரமத்தினாலோ அல்ல. ஐயா, அவர்கள் எல்லாம் ஒரு நாளும் சொன்னதில்லை, ஐயா, இரவு பகலாக மாடாய் உழைத்தோம், நாயாய் உழைத்தோம், ஓடி 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 உழைத்து கடனை கட்டினோம் என்று சொன்னவர்களை நான் பார்க்கவில்லை. கர்த்தரே அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் கடன்களை, குறைவுகளை, நஷ்டங்களை எல்லாம் நிறைவாக்கினார் என்று தான் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுபோலவே என் அன்பு சகோதர சகோதரிகளே,
பிள்ளைகளே, என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடும் பொழுது இது வேண்டியவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற இந்த 4 காரியங்களையும் நீங்கள் தொடர்ந்து தியானியுங்கள், நீங்கள் தொடர்ந்து அறிக்கையிடுங்கள், விசுவாசியுங்கள். இனி பயப்படாதிருங்கள், இனி ஒரு நாளும் ஒரு பொழுதும் பயப்படாதிருங்கள். ஐயா, இனி என்ன தொழிலை செய்து நான் இதை அடைக்க போகிறேன், என்ன வருமானம் வந்து இதை அடைக்க போகிறேன், என் வீட்டை வித்துட்டா தேவையில்லை சொல்லாதுங்க, சொல்லாதுங்க. அவர் அப்படி உங்களை விட மாட்டார். ஐயா, என் ஆஸ்திகளை எல்லாம் வித்து அடைச்சிடலாம். ஓ, நல்ல எண்ணம் தான், தவறானது அல்ல. ஆனாலும் கர்த்தரிடத்தில் இருந்து அற்புதங்களை எதிர்பாருங்கள், விரைவாய் எதிர்பாருங்கள். ஓ, கர்த்தருடைய நாமத்தினாலே உபவாசித்து அவருடைய சமூகத்திலே கூடி வாருங்கள். என் தெய்வமே, என் ராஜாவே, ஐயா, நீரே ராஜாதி ராஜா, நீரே சர்வ வல்லமை உள்ளவர். பூமியும் அதன் நிறைவும் என் அப்பனுடையது, என் கர்த்தருடையது என்று வாசிக்கிறோமே. ஐயா, பூமியும் அதன் நிறைவும் என் தகப்பனே உம்முடையது அல்லவா? நீரே ஐஸ்வர்ய சம்பளர் என்று வாசிக்கிறோமே. இந்த கடன்களை அடைக்கும்படியாய் என் கரத்தை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் தெய்வமே, இந்த வனாந்தரம் வறட்சியும் அவாந்தரமாய் காணப்படுகிற இந்த வனாந்தரத்தில் இருந்து நாங்கள் தப்பிச் செல்லுகிற ஒரு வழி உண்டாகட்டும். இந்த வனாந்தரங்களும் வெடிப்பும், ஓ லார்ட், வறட்சியுமாய் இருக்கிற இந்த வனாந்தரமான கடனும் கஷ்டமும் நஷ்டமுமாய் வெட்கமும் அவமானமாய் இருக்கிற இந்த வனாந்தரத்திலே ஆறுகளும் நீரூற்றுகளும் பாயட்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னாரே. என் அன்பு சகோதர சகோதரியே, அது உனக்கு இல்லையா? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்னதெல்லாம் உனக்கு பொருத்தமாகாதா சகோதரியே? உனக்குத்தான் சொல்லி இருக்கிறார். இது தேவ வார்த்தை, இது வெறுமையாய் திரும்பாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஒரு நாளில் நீங்கள் எல்லாம் நிச்சயமாய் அநேகரிலே இருந்து விடுபட்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அநேக சகோதர சகோதரிகள் இந்த கடன் என்கிற ஒரு கண்ணீர் கடலில் இருந்து நீங்கள் விடுபட்டிருக்கிறீர்கள். கர்த்தரே படகோட்டியாய் வந்து அந்த கடலிலே, ஓ கடன் என்கிற கண்ணீர் கடலிலே நீங்கள் மூழ்கி விடாதபடி உங்களை கரம் பிடித்து தூக்கினார். இன்றும் அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்களோ நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்பதிலே பின்தங்கி விடாதிருங்கள். நீங்கள் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நன்றாக கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. கர்த்தர் சொல்லுகிறார் ரோமர் 13:8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நீங்கள் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் அன்பு கூறுகிற கடன் இருக்கிறது. அந்த கடனை அப்படி கடன் படுகிறதே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் சூழ்நிலைகளிலே நாம் கடனிலும் கஷ்டத்திலும் அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனாலும் இன்னும் கர்த்தரே தான் சொல்லுகிறார். ஓ, உபாகமம் 15:6 அற்புதமாய் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். ஓ க்ளோரி! இப்படியெல்லாம் நடக்குமா? நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன, உனக்குத்தான் சகோதரியே. ஐயா, இத்தனை வேதனையும் விரத்தியும் இருக்கிறேன், கடனும் கஷ்டமும் நஷ்டத்திலும் தோல்வியிலும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயே. என் அன்பு சகோதரனே, உனக்குத்தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஐயா, நீயோ கடன் வாங்குவதில்லை. நீங்கள் அநேக ஜாதிகளை ஆளுவீர்கள், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கடன் கொடுத்தவன், ஐயா, கடன் பெற்றவனுக்கு, ஐயா, கடன் கொடுத்தவனுக்கு கடனை வாங்கினவன் அடிமையாய் இருக்கிறான். உண்மைதான், அது உண்மைதான். ஆனால் இப்பொழுது கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, நீங்களோ அநேகம் ஜாதிகளை ஆளுவீர்கள், உங்களையோ ஒருவனும் ஆளுவதில்லை. ஓ மைட்டி காட்! எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கிற காலம் வருகிறது. இன்னும் உபாகமம் 28:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்காகவே, நல்ல கவனிங்க, இதற்காகவே சொல்லுங்க வாயை திறந்து, என் சூழ்நிலைக்காகவே, எனக்காகவே, எனக்கு இருக்கிற இந்த பரிதாபமான சூழ்நிலைக்காகவே என் தேவனாகிய கர்த்தர் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிந்தபடியினாலே, எனக்கு இதை நீ கடனை அடைக்கவே முடியாது, இதிலிருந்து நான் தப்பிக்க, நானும் என் பிள்ளைகளும் தப்பிக்க ஜீவகாலம் எல்லாம் வழியே இல்லை என்பதாலேயே கர்த்தர் என்ன செய்ய போறாரா, ஏற்ற காலத்திலே, நல்ல கவனிங்க, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே, உன் வீட்டிலே, உன் குடும்பத்திலே உனக்காக ஆசீர்வாதமான மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆச்சரியமாய் அதிசயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவும், ஓ கர்த்தர் உனக்கு தந்த நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தின் பண்டக சாலைகளை, வானத்தின் மதகுகளை, வானத்தின் பலகணிகளை திறப்பார். அப்படி என்னையா நடக்கும்? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எப்படி போய் இந்த வசனம் முடியுது பாருங்க. அல்லேலூயா. நீயோ கடன் வாங்குவதில்லை. மைட்டி காட். ஏற்ற காலத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யவும், என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் செய்யும், கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்கவும், ஐயா கர்த்தர் உங்களுக்காய் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தரே திறப்பார். ஏன்னா நீங்க இதை அடைக்க முடியாது, அது உங்களால் முடியாது, அது உங்களால் கூடாத காரியம், அது ஈவன் எந்த மனிதனாலும் கூடாது என்பதை தெரிந்ததற்காகவே அவர் தம்முடைய பொக்கிஷ சாலையை திறந்து ஏற்ற காலத்திலே மழை பெய்யவும், உங்கள் கையின் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் செய்து, அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுவது எப்படி போய் முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்களோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்குவதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைக்கு வரும்னு நம்புகிறீர்களா? நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். வசனம் 8 கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். சாபத்தின் சின்னமாய், அசிங்கத்தின் சின்னமாய், அவமானத்தின் சின்னமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாயே என் அன்பு சகோதரியே, இனி நீ தீங்கை காணுவதில்லை. இனி உன் அப்பத்தையும் தானியத்தையும், உன் எண்ணெயையும், உன் திராட்சை ரசத்தையும் அந்நியர், புறஜாதிகள் இனி குடிப்பதில்லை. அதை சேர்த்த உங்கள் கரங்களே அதை அனுபவிக்கும். அதை உருவாக்கின, அதை சம்பாதித்த நீங்களே அதை அனுபவிப்பீர்கள். உங்கள் கையின் பிரயாசங்களை நீங்கள் சாப்பிடுவீர்கள். மாத்திரமல்ல, கர்த்தரே உங்களுக்காக தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் தேசத்திலே, குடும்பத்திலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் கையின் பிரயாசங்களிலே மிகுந்த பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். ஐயா, இதற்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஒரு நாளும் இந்த காரியத்தை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்காய், உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அற்புதங்களின் தேவன் என்ன செய்வார், எப்படி செய்வார், அதை எப்போது செய்வார், இத்தனை மகிமையான காரியங்களை என்பதற்கெல்லாம் ஒரு திறவுகோல் வசனம் இருக்கிறது. ஒரு திறவுகோல் வசனம், இந்த ரகசிய வழி இருக்கிறது. இது அநேகர் கண்களுக்கு தெரிந்திருந்தாலும் கேட்டிருந்தாலும் இதுதான் அந்த அற்புதமான அதிசயமான வழி. உங்கள் எல்லா ஆசீர்வாதங்களின் திறவுகோல் இங்கேதான் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அது உபாகமம் 28:1-2 நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். அங்கேதான். இதை நாங்கள் பல முறை கேட்டிருக்கோமே, நம்ப முடியாததை என்று நீங்கள் நம்பலாம், நினைக்கலாம். அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்கள் இதை நம்பித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இதை நீங்கள் விசுவாசித்துதான் ஆக வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஓ க்ளோரி. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரமல்ல, ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவீர்களே ஆனால், நீங்கள் உண்மையாய் அவருக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு, கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல
ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். அப்ப உங்க கடன் எல்லாம் எப்படி போகும்? உங்க கடன்கள் எல்லாம் நிச்சயமாய் ஒரு சத்தத்தை கண்டு சிதறி ஓடுகிற சிட்டுக்குருவிகள் போன்று பறந்து செல்லும் இடம் தெரியாமல் சென்றுவிடும். மைட்டி காட், உங்கள் கடன்கள் எல்லாம் தூசிகள் பறந்து போவது போல, புழுதிகள் பறந்து சிதறடிக்கப்படுவது போல புயற் காற்றுக்கு முன்பாக எல்லாம் தன்னாலே சிதறடிக்கப்படும். நீங்களோ என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு நாளிலே சொல்லுவீர்கள், ஐயா நாங்கள் கடன் பட்டிருந்தோம், கஷ்டப்பட்டிருந்தோம், வெட்கத்திலும் அவமானத்திலும் தங்கியிருந்தோம், எங்கள் பாடுகளும் துக்கங்களும் வருத்தங்களும் சொல்லி மாளாது. ஆனால் கர்த்தரோ சீயோனின் சிறையிருப்பை திருப்பினார். கர்த்தரோ எங்கள் சிறையிருப்பை திருப்பினார். கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். எங்களுக்கு ஒன்று தெரியாதையா, நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் என்று சொன்னார்களே, அப்படியாய் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை, கடன் என்கிற சிறையிருப்பை மாற்றுவார். நீங்களோ எக்காலத்திலும் எப்பொழுதும் இன்று முதல் இந்த அதிகாலை ஜெபம் தொடங்கி அவருடைய சத்தத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் உண்மையாய் செவி கொடுங்கள். உண்மையாய் செவி கொடுங்கள். நிச்சயமாய் உங்களை எல்லா இந்த உபத்திரவங்களிலும் இருந்து பாதுகாத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் வானத்தின் பலகணிகளை, பண்டக சாலைகளை, தன்னுடைய நல்ல பொக்கிஷ சாலைகளை திறப்பதோடு மாத்திரமல்ல, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். ஐயா, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஐயா, இந்த கடன் என்கிற இந்த தொடர்ந்து 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 வாழ்க்கையிலே ஒருவேளை பல நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் தொடர்கிற இந்த கண்ணீர் கதைகளின் அத்தியாயம் இந்த தொடக்கத்தில் இன்றே அதற்கு ஒரு முடிவுரை எழுதப்படும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. என் தேவனாகி கர்த்தர் லார்ட், விரைவாய் அதிவிரைவாய், சீக்கிரமாய் அதி சீக்கிரமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் உம்முடைய ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் நீட்டி அற்புதம் செய்யும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இனி இவர்கள் பிள்ளைகள் சாப்பிட வேண்டிய அப்பங்களை, ஆமென் ஆண்டவரே, ஐயா நன்றி செலுத்துகிறோம். யாரோ அந்நியர் சாப்பிடாதபடி, இவர்கள் திராட்சை ரசமும் எண்ணெயும் வேறு எங்கோ போகாதபடி, ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கு ஏற்ற சகாயம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு கடன் கொடுத்தவர்கள், இந்த அற்புதமான மனிதர்கள் நிச்சயமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் ஆபத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஜெபியுங்கள். உங்களுக்கு தந்தவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஐயா, இவர்களுக்கு ஆபத்திலே உதவி செய்தவர்கள், ஆமென், யாரும் உதவாத பொழுது இவர்களுக்கு கரங்களை தாராளமாய் விரித்தவர்கள், நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டபடியே இறங்கி கடன் கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. அவர்களுக்கு விரைவாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் அந்த கடன்களை அடைப்பதற்கு ஏற்ற கிருபை, ஞானம், புத்தி, பலத்தை என் தேவனாகி கர்த்தரே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்ய போவதற்காக என் தேவனாகி கர்த்தர், ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளும் இனி இவர்கள் படிப்பதற்கும், இனி இவர்கள் திருமணத்திற்கும், இனி இவர்கள் வீடு கட்டுவதற்கும், இனி இவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்கும், தொழில்களை செய்வதற்கும், இவர்கள் நல்ல வேலைகளுக்கு கடந்து செல்ல முடியாமலும், நல்ல தேசங்களுக்கு கடந்து செல்ல முடியாமலும், நல்ல மேற்படிப்புகளை தொடர முடியாமலும், நல்ல சிகிச்சைகளை பெற முடியாமலும் இருக்கிற, ஓ லார்ட், உண்ணவும் உடுக்கவும் படுக்கவும் உறவு ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இருக்கிறவர்கள் கூட இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே இவர்கள் குறைவுகளை, கடன்களை, கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய மகிமையிலே நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, இவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்படியாய் காரியங்களை என் தேவனாகி கர்த்தரே மாறுதலாய் முடிய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்.
இவர்களோ இனி யாரிடமும் கடன் வாங்காதவர்களாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர், ஐயா, உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் குறைவுகள் எல்லாம் சம்பூரணமாய் உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உம்முடைய கிருபையின் சம்பூரணத்தின்படியே அன்பு தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும், இன்று மாறட்டும் சுவாமி. இவர்களுடைய நல்ல வாழ்க்கைகள் ஐயா, இவர்களுடைய திருமண வாழ்க்கைகள் ஐயா, புதிதாய் வீடு கட்டுதல், தொழிலை தொடங்குதல் அல்லது தொடங்கிய தொழில்களிலே இருக்கிற தடைகள் அல்லது முடிய வேண்டிய பிசினஸ்கள் முடியாதபடி, கான்ட்ராக்டுகள் வந்து சேராதபடி அல்லது ஒப்பந்தங்கள் வந்து சேராதபடி, வர வேண்டிய நன்மைகள் வராதபடி, அவைகள் எல்லாவற்றிற்கும் ஒருவேளை கஷ்டமும் நஷ்டமும் முதல் இல்லாமலும் கடனோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு மாறுதல் உண்டாகும்படியாய், இன்று ஒரு மாறுதல் உண்டாகும்படியாய் என் தெய்வமே, ஏற்ற காலமாகிய இன்று 2025 இந்த அதிகாலை வேளையிலே ஏற்ற காலத்திலே இதுதான் ஏற்ற காலம். இந்த அதிகாலை வேளையிலே இவர்கள் தேசத்திலே மழை பெய்யட்டும். இவர்கள் வாழ்க்கையிலே, தொழிலிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய சொந்த ஜீவிதத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும், மழை பெய்யட்டும் சுவாமி. இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலெல்லாம் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆமென். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய உம்முடைய என் தகப்பனுடைய, எங்கள் தகப்பனே, உம்முடைய நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை உடைய பிள்ளைகளுக்காய் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாய் இந்த ஜெபக்கூடுகையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசிக்கும்படியாய், இவர்கள் வெட்கப்பட்டு போனாலும் அதற்கு இரட்டத்தனையான பலன் வரும்படியாய் இன்று ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களெல்லாம் அடைத்து ஓ லார்ட், இனி கடன் படாதபடி அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் மாறும்படியாய் என் தெய்வமே, ஐயா, இவர்கள் களஞ்சியங்களிலும் இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் என் தெய்வமே ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் அப்படியாய் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு பணத்தினால் ஏற்பட்ட தடைகளினால் திருமண நிறுத்தங்கள் மாறட்டும். வசதி குறைவினால், வாய்ப்புகள் வசதிகள் இல்லாததினால், பண நெருக்கடியினால் இவர்களை விட்டு பிரிந்து சென்ற ஓ லார்ட், பிரிந்து சென்ற கணவன்மார்கள் திரும்பி வரும்படியாய், விட்டு பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வரும்படியாய், ஒருவேளை மறுதலித்து போனவர்கள் திரும்பி வரும்படியாய், வரவேண்டிய செல்வங்கள் திரும்பி வரும்படியாய், வெட்டு கிளிகளும் பச்சை பூச்சிகளும் பட்டு புழுக்களும் பச்சை கிளிகளும் பட்சித்த வருடங்களுக்கு ஈடாய் என் தேவனாகிய கர்த்தர் இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்ப பிரச்சனைகளிலே வாழுகிறவர்கள் ஐயா, தொழில் பிரச்சனைகளிலே, கையின் பிரயாசங்களிலே உள்ள நெருக்கடிகளிலே, செய்து கொண்டிருக்கிற தொழிலிலே, செய்ய விரும்புகிற தொழிலிலே இருக்கிற எல்லா தடைகளும் மாறும்படியாய் என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். உம்முடைய அனுக்கிரகம், கிருபை இறங்கி வரட்டும் சுவாமி. புதிய வீட்டை கட்ட காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற சகாயம் உண்டாகட்டும், இரக்கம் உண்டாகட்டும். உம்முடைய கிருபை பரிபூரணமாய் வெளிப்படட்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. உம்முடைய திருவார்த்தையின்படியே இவர்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் என் தேவனாகிய கர்த்தரே ஒரு நல்ல ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்து என் தெய்வமே, என் தேவனாகிய கர்த்தர் இந்த இக்கட்டுகள், இடர்பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து ஐயா எங்களுக்கு என் தெய்வம் இரக்கம் பாராட்டும் வரைக்கும் வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரரின் கண்கள் தங்கள்
தங்களுடைய எஜமானின் கரங்களையே நோக்கி இருக்குமா போல என் தெய்வமே, நானும் என் சகோதர சகோதரிகளுமாய் எங்களுக்கு ஒரு விடுதலை, மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் உம்முடைய கிருபாசன தண்டையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தர் தயவு பாராட்டும்படியாய், கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய், கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாய் அவரே உங்கள் மீது கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி இதில் இருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் உண்டு பண்ணுவார். இன்னும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே இந்த கடன்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படி தாவீது கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஒரு மகா பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களும் எவ்வளவு மகத்துவமானவை என்று நாம் பார்த்து இன்று ஜெபிக்க போகிறோம், தியானித்து ஜெபிக்க போகிறோம். தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, தாவீது இப்படியாக சொல்லுகிறார், ஐயா, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு எனக்கு விடுதலை அருளி செய்தார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் எதுவும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எல்லா விதமான சத்துருவின் மரண கண்ணிகளுக்கும், சகல விதமான சத்துருவின் கபடமான சூதும் வஞ்சகமான கண்ணிகளுக்கும் கர்த்தரே உங்களை தப்புவித்து உங்கள் கண்ணை கண்ணீருக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவார். நிச்சயமாக பாருங்கள், 1ஆம் வசனத்தில் இருந்து இப்படியாக ஆரம்பிக்கிறார், கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியினால் நான் உயிரோடு இருக்கும் நாள் வளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். தாவீதுக்கு இருந்த ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாத ஒரு அற்புதமான பாத்திரம். பாருங்க, அவர் சொல்ற, நான் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும். அவர் இருந்த சூழ்நிலைகள் அப்படி, அவருக்கு வந்த சூழ்நிலைகளும் ஆபத்துகளும் சோதனைகளும் உபத்திரவங்களும் அப்படி ஆய்ப்பட்டது. அப்படி கொடுமையான கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் அந்த அற்புதமான தாவீதை விடுவித்து அவனை ஒரு ராஜாவாக, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக, அற்புதமான ராஜாவாக மகிமைப்படுத்தினார். ஆனால் அவர் இருந்த சூழ்நிலையோ, அவர் சொல்றாரு, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். ஓ மைட்டி காட், சாதாரண கஷ்டம் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் நீங்கள் அநேக வேதனைகளும் கஷ்டங்களும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ பாடுகளும் கஷ்டங்களும் உங்களை சூழ்ந்து, உங்களை ஒருவேளை ஒரு சத்துருக்கள் போன்று, தேனீக்கள் போன்று உங்கள் பிரச்சனைகளும் சத்துருக்களும் உங்களை கொட்டி கொட்டி உங்களை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கலாம். உங்கள் சூழ்நிலை ஒருவேளை உங்களை நோவுக்கு மேல் நோவு, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், அவமானத்திற்கு மேல் அவமானமாய் கொண்டு ஒரு ஓரத்திலே, வாழ்க்கையின் ஓரத்தில் உங்களை கொண்டு அதை என்ன செய்திருக்கலாம், நிறுத்தி இருக்கலாம். ஆனாலும் பாருங்க, தாவீது சொல்லுகிறார், ஐயா, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். ஓ க்ளோரி. இன்றைக்கு அருமையான இந்த இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே. ஐயா, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போல இன்று நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஐயா, தேவமே எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் வரைக்கும், நீர் எங்களுக்கு நீதி செய்யும் வரைக்கும், நீர் சொன்ன ஓமானங்களின்படி அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அந்த அந்த விதவைக்கு மறுபடியும் அவள் வந்து அலட்டினதினாலே அவன் நீதி செய்தான் என்று சொன்னீரே சுவாமி. இன்று நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, ஐயா, இவர்களுடைய கண்ணை கண்ணீருக்கும், இவர்கள் கால்களை மரண கண்ணிகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாக்கிற ஒரு அற்புதங்களின் ஆண்டவர் என்று உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. உடைய சமூகத்திலே வருகிற, ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரையும் நீர் புறம்பே
தள்ளுகிறதில்லை என்று வாசிக்கிறோமே. கர்த்தராகிய ஆண்டவரின் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய், எல்லா உபத்திரவங்களும், எல்லா மரண கண்ணிகளும், பிசாசும், மற்றவர்களும், அநேகரும், சொந்தங்களும், பந்தங்களும், உடனிருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களுமாய் செய்த அநீதிகளை எல்லாம் கர்த்தர், அநீதிகளுக்கெல்லாம் கர்த்தர் தீவிரமாய் நீதி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான கட்டுகள், எல்லா விதமான துன்பங்கள், உபத்திரவங்களில் இருந்து உடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது என்று தாவீது சொன்னது போல பல்வேறு உபத்திரவங்களிலே அகப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்று ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தாவீது சொன்னது போல கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மனமுருக்கமானவர், மனதுருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், தான் தெரிந்து கொண்ட ஜனங்களை அவர் ரட்சிக்கிறார் என்று எழுதப்பட்டபடியே என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, என் ஆத்துமாவை மரணத்திற்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் கால்களை இடரலுக்கும் தப்புவித்தீர். ஓ மைட்டி காட். அப்படியாய் தாவீது சொன்னது போல இன்றும் பிள்ளைகள் எந்த எந்த சிக்கல்களில் இருக்கிறார்களோ, எந்த உபத்திரவங்களிலே இருக்கிறார்களோ, நான் எந்த சோதனைகளும் வேதனைகளும் இவர்களை சூழ்ந்திருக்கிறதோ, எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஓலாடு இன்று விடுதலை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் குடும்பத்திலே ஒரு மாற்றம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், ஐயா, இவர்களை விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகள் இவர்களை தேடி வரும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் நான் இந்த உறவுகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யார் யார் இவர்களை அவமானப்படுத்தி விட்டு சென்றார்களோ, யார் யார் இவர்களை மறுதலித்து விட்டு சென்றார்களோ, யார் யார் பிள்ளைகளும் அல்லது கணவனோ யார் யார் இவர்களை விட்டு தூரமாய் போனார்களோ, உதவி செய்ய வேண்டியவர்கள் யார் யார் உறவுகள் எல்லாம் இவர்களை விட்டு தூரமாய் கடந்து சென்றார்களோ அவர்கள் திரும்பி வரும்படியாய், மனம் திரும்பி வரும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உடைய பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் இன்று ஒரு அற்புதம் செய்யும்படியாய் இந்த இரவிலே கர்த்தர் பேச வேண்டியவர்களோடு சொப்பனத்திலே, தரிசனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் நின்று பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. திரும்பி வர வேண்டிய நன்மைகள் திரும்பி வரட்டும். ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். இவர்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வரட்டும். இவர்களை விட்டு பிடுங்கப்பட்ட அல்லது திருடப்பட்ட, ஓ லார்ட், கொள்ளையிடப்பட்ட சொத்துக்கள், சுகங்கள், காணியாட்சிகள், வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த விதமான சத்துருக்களும், ஓ லார்ட், எந்த விதமான பொல்லாத மனிதர்களும், எந்த சூழ்நிலையும் அல்லது எந்த விதமான வியாதியோ, கஷ்டமோ, நஷ்டமோ, கடனோ இவர்களை, உம்முடைய பிள்ளைகளை பாதிக்காதபடி தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் தாவீது சொன்னது போல, ஓ கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று இவர்களும் கேட்கும்படியாய், எல்லா சிக்கல்கள், சிரமங்களிலும் இருந்து கர்த்தர் இவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தாவீது சொன்னது போல, ஐயா, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படி உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதிக்கவும், உண்மையும் உத்தமமாய் உமக்கு பணிவிடை செய்யவும், ஐயா, உம்முடைய ராஜ்யத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும், ஓ லார்ட், உமக்காகவே நல்ல சாட்சிகளாய் எழும்பும்படியாய் இவர்கள் கரங்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா கட்டுகளும் இன்றே அவிழும்படியாய், எல்லா உபத்திரவங்களும் இன்றே மாறி போகும்படியாய், எல்லா விதமான சதி சற்பனைகளும் இன்றே, ஓ லார்ட், நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு லார்ட் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய், ஓ லார்ட், மகிமையும் அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய பிள்ளைகளை நீ அப்படியாய் ஆதரித்து பாதுகாத்ததற்காக லார்ட் இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கிருபை, ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கும், உமக்கு பயப்படுகிற, ஐயா, உம்முடைய வழியிலே உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் விரைவாய், அதிவிரைவாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த விதமான
இக்கட்டுகளும் இடர்பாடுகளும் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் ஏற்படாதபடி தேவனாகிய கர்த்தர் அவைகளில் இருந்து ஒரு மகா பெரிய விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நான் கர்த்தருக்கு செய்த பொருந்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செலுத்துவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருந்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செலுத்துவேன் என்று தாவீது சொன்னது போலவே ஆமென் ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஐயா உம்முடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் நிற்கும்படியாய் கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமான நன்மைகளை, நன்மையான ஈவுகளை, மாற்றமும் மறுமலர்ச்சியுமான விடுதலையை, வெற்றியை, சுகத்தை, சமாதானத்தை என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கிருபை திரளமாய் ஆமென் ஆண்டவரே, உம்முடைய கிருபை பூரணமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் நல்ல சாட்சிகளாய் இந்த எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எத்தனை அழுகையின் பள்ளத்தாக்கிலே இவர்கள் அழுது கொண்டே இருந்தாலும் சரி, ஐயா வலியோடும் வேதனையோடும் இருதயத்திலும் ஆவி ஆத்துமா சரீரத்திலும் பல்வேறு குழப்பங்களோடும் பயங்களோடும் சங்கடங்களோடும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நான் உம்முடைய பூரண கிருபையை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. குடும்பங்களில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நாடுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும் சுவாமி. எல்லா பாதாள கட்டுகளும் மரண கண்ணிகளும் இவர்களுக்கு விரோதமாய் வைத்த எல்லா இக்கட்டுகளும் இடைஞ்சல்களும் முழுவதுமாய் முற்றிலுமாய் மாறி போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் உடைய பிள்ளைகளை இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் அறிந்த தெரிந்த எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக உடைய பிள்ளைகள் மகிமையின் பாத்திரமாய், ஆச்சரியமான ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இவர்களை மாற்றுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே செய்து இவர்களை ஆதரிக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாதாள கட்டுகள் போன்ற பிரச்சனைகளில் இருந்து உங்கள் கால்களை அவர் நீக்கி விலக்கி எல்லா விதமான கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் உங்களை நீக்கி உங்கள் கண்ணை அதில் இருந்து பாதுகாத்து உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் வரப்பண்ணுவார். அவர் நல்லவர், அவர் கர்த்தர் மாறாதவர்.